நமச்சிவாய. ஓம் சக்தி. ஓம் அல்லல் போல் வல்வினை போல் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போல் தீரா துயரும் போல் நல்ல மனமுடைய மாமருனை மீட்டிருக்கும் செல்வ கணபதியே கைதொழுதுவாள், முதற்கண் கடவுளே கைதொழுதுவாள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாழ்க நாதன் தான் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகையை ஆண்ட குருமனிதனேராய் நீ வாழ்க. ஆகமம் நின்று அந்நிற்பாய் தாழ்வாழ்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவன் அருளாலே அவன்தால் முழங்கி உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் உள்ள அத்தனை உறவுகளையும் நலமாக வளமாக கட்டி காப்பாற்றி சிறப்பிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் செல்லும்போது அவர்கள் பாதுகாப்பாக தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அத்தனை வழிமுறைகளிலும் அவருக்கு நலமாக பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காகவும் வரங்கள் அவர்கள் பெறுவதற்காகவும் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் உலக இந்த திருக்கோவில்கள் அமைப்பினுடைய நிறுவன தலைவர் நான் என்ற அடிப்படையில் இல்லாமல் என் அப்பன் சிவபெருமான் சக்தி சகல இந்து தெய்வங்கள் நல்லாசியோடு அனைவரும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், தீர்க்காயுஷ்மான் பவ என்ற முறையில் நமது உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற சர்வதேச மாநில மாவட்ட மாநகர தொகுதி நகர ஒன்றிய பகுதிகள் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பு ஆன்மீக உறவுகளுக்கும் உங்கள் நிறுவன தலைவர் அன்பு கலந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நமது அமைப்பினுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் தயவு கூர்ந்து அனைவரும் தெரிந்து புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த அமைப்பை வழிநடத்த வேண்டும். அரசியலுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்கிறீங்க, தேவையில்லாததற்கெல்லாம் நிறைய டைம் வீணடிக்கிறீங்க, நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறீங்க, குடும்பங்களிலுடைய கஷ்டங்களை கூட நீங்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய தனிப்பட்ட சுகத்திற்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் எதையும் கண்டு கொள்ளாமல் ஏதோ போகின்ற பாதையில் நீங்கள் அந்த பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். மனிதனாக பிறப்பது சந்தர்ப்பத்தினால், மனிதனாக வாழ்வது தன் முயற்சியினால். ஒரு மனிதனோ நாடோ தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. எப்படி? ஒரு மனிதனோ நாடோ தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. ஒரு மனிதன் தன்னம்பிக்கை இழந்தான், அவன் பிணம். ஒரு நாடு தன்னம்பிக்கை இழந்தால் உலக வரலாற்றிலே நாடு பெயர் இருக்காது. அழிந்ததான பெயர் தான் இருக்கும், வாழ்ந்ததான பெயர் இருக்காது. கவனத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த அமைப்பின் இந்த தலைவர் தன்னுடைய நலனுக்காகவும் தன்னுடைய பேர் புகழுக்காகவும் அல்ல, எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் என்னை இப்படிப்பட்ட அடிப்படையில் இருந்து ஏறத்தாழ 45 ஆண்டுகள் எனக்கு நினைவு தெரிஞ்சதில் இருந்து குழந்தை பருவத்தில் இருந்தே ஆலயத்திலே வளர்ந்தவன், தெய்வங்களோடு பேசி உலாவியவன், தெய்வங்களுடைய அருமையை தெரிந்தவன். ஒரு மனிதனுக்கு மெயின் எது தெரியுமா? எல்லாம் சொல்லுவாங்க, சாப்பாடு மெயின், தூக்கம் மெயின். அதே போல உணவு மட்டுமல்ல, எங்களுக்கு இருக்க வீடு, சொத்து, சுதந்திரம், சுகம் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் கொடுப்பது யார்? அப்போ எது மெயின்? எது நமக்கு முக்கியம்? எது தேவை? நம்மை கருவிலிருந்து தாய் வயிற்றில் உருவாக்கி அந்த இருட்டறையில் நம்மளை 10 மாதம் உறுப்புகள் கொடுத்து, உறுப்புகள்னா கண், காது, மூக்கு, காலு, இந்த அருமையாக அந்த விரல்கள், இதில் மூளையிலிருந்து வருகின்ற அத்தனை நாடி நரம்புகள், அதுக்கும் மேலே இறைவன் கொடுக்கின்ற இதயத்தை கொடுத்து வாழ வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த இறைவனைத்தானே நம்ம முதல் உரிமை கொடுக்கணும். அப்போது அந்த முதல் உரிமை எப்படி நீங்கள் பெறுவது? நான் சொல்கிறேன், முதல் உரிமை
அந்த பணியினை நீங்கள் கோடி கோடியாக செலவழிக்கணும்னு இல்லை, லட்சக்கணக்கு நீங்கள் செலவழிக்கணும்னு கிடையாது. ₹1 தீபம் மன நிறைவோடு உன் குடும்பத்தில் அந்த தீபத்தை ஏற்றி வணங்கிட்டு நீங்கள் போனேனாவே போதும். ஆனால் நீ அதை செய்ய மாட்ற. அதே போல் நீ வணங்கும் போது என்ன சொல்கிறனா, என்னை காப்பாற்றி என் குடும்பத்தை காப்பாற்று, என்னை காப்பாற்றி என் குடும்பத்தை காப்பாற்று. சுயநலம் இல்லது, சுயநலமா இல்லையா, பொதுநலமா அது? அப்போ எப்படி கடவுள்? அது கடவுள் தான் எல்லாத்திலையும் இருக்காரு, காற்றோடு கலந்து, காற்றோடு தான் கலந்து இருக்காரு. கடவுள் நம்ம நேராக பார்த்துருமா? காற்றோடு கலந்து தானே நம்ம உடலில் ரத்தத்தை இயக்குறாரு, இந்த நாடி நரம்பெல்லாம் வேலை செய்கிறாரு. ஒரு நரம்பு கட்டாவோட ஒரு உறுப்பு இயங்காது, தெரியும்ல? சரி, எவ்வளோ காலம் வாழ்ந்துட போகிறோம்? நம்ம எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? மிஞ்சி போனால் நம்ம தான் எத்தனை ட்ரிப்பு சொல்லியிருப்போம், 60 ஆண்டு நம்ம வாழணும். அந்த 60 ஆண்டு நம்ம ஆயிரக்கணக்கான நாள் வாழ போகிறோமா? அதற்கு நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணமும் பிறந்ததற்கான அடிப்படையில் எப்படி நம்ம பிறந்துட்டோம் நினைக்கிறீங்க நீங்கள்? உடனே கடவுள் நம்மளை மனிதனை படிச்சாரா? ஏறத்தாழ 1999வது பிறப்பு பிறந்து தான் 1000வது பிறப்பு தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா தெரியும், நூலெடுகளில் அடிப்படையில் எந்த நூல் எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு அத்தியாயம் வரும். 1000வது பிறப்பு தான் மனித பிறப்பு. அப்போது இத்தனை பிறப்புகள்லேருந்து கொஞ்சம் 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 புண்ணியம் சேர்ந்து தான் ஒரு மனிதனாக பிறக்கிறோம். இதை நம்ம எப்படி பேணி காக்கணும், எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளணும்? அதுக்கு தான் இந்த உலக இந்த திருக்கோயில்கள் அமைப்பு. இந்த அமைப்பில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த அமைப்பில் செய்கிற பணி தான் உங்களுக்கு கடவுளை வணங்குகின்ற அந்த ஆசீர்வாதமான பணி. அதை நம்பணும். நம்பினா தானே வாழ்க்கை. நம்ப மாட்டீங்களே, எல்லாமே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி கேலு அடிச்சுன்னு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. இத்தனை பேர் யாருக்கும் எழுத படிக்க தெரியாதா? ஆனா இன்னா உங்களுக்கு தெரியாதா? தெரியும்ல. மற்றதுக்கெல்லாம் அந்த திறமைகளை மூளையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? மூளையை யூஸ் பண்ணுறீங்களா? எல்லாம் மூளையை யூஸ் பண்ணுறீங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? இது தேவையான அடிப்படையில் யூஸ் பண்ணுறீங்க கிடையாது. கெட்ட பழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சவசாகலாம் இதெல்லாம் பண்ணி, அதுவும் இல்லாமல் உங்களையே தன்னம்பிக்கை இழந்து, தன்னுடைய சுயரூபத்தையும் இழந்து, தன்னலம் இறைவன் கொடுத்த அந்த நல்லெண்ணத்தையே நீங்கள் அடமான வைத்து கடைசியில் எந்த பேரு புகழ் இல்லாமல் போகிறீங்க. பாவங்களை தலையில் சுமந்து கொண்டு போகிறீங்க. பாவங்களை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் பாவங்களை தலையில் சுமந்துட்டு போகிறீங்க. மீதி சுமையை உங்கள் வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு போகிறீங்க, அவங்க தலையில் வச்சுட்டு போகிறீங்க. அதெல்லாம் வேண்டாம். ஒழுங்காக நான் சொல்கிறத தயவுன்னு கேளுங்க. ஆன்மீகம் அடிப்படையில் அமைப்பில் முறையாக பணி செய்யுங்க. நாங்கள் லட்சமாக 1000 கேட்கலையே, அப்படியே எனக்கு விட மாதம் ஒரு 100-200 கொடுத்தாங்க. அதில் ஒரு 2-3 பேர் 1000-500 கொடுக்குறாங்க. இது எதுக்கு? என் குடும்பம் பிழைக்கிறதுக்கா? என் பிள்ளைங்க பிழைக்கிறதா? கிடையாது. இல்லாத ஏழைகளுக்கு, இல்லாத ஆலயத்தை பரிமாற்ற முடியாத ஆலயங்களுக்கு, இல்லாத ஏழை எளியோர்களுக்கு, ஆதரவற்ற ஆசிரமங்களுக்கு, ஆதரவு இல்லாத பிள்ளைகளை கவனிக்காமல் முதியோர்களுக்கு, இப்படிதானே கவனத்தின் பிறகு சிந்திங்க தயவு கூர்ந்து. எல்லாம் என் அப்பன் சிவபெருமன் சக்தி பொற்பாதங்களில் வைத்து. நமச்சிவாயம்.